ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 டேஸாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் போன வீக் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோவே எடுக்க முடியல. இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்காக கடைக்கு வந்துட்டேன். நான் ரெகுலராக ஒரு ஷாப்பில் தான் வாங்குவேன். அங்கேயே எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு போயிடுவேன். 1.5 வீக்ஸ் எனக்கு வரும். ஸோ எல்லா கீரையிலேருந்து என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ இதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே போதும்னு ஆகிடும். இதுக்கே 1.5 ஹவர்ஸ் ஆகிடும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இடத்துல பிரித்து வைக்கணும். ஸோ காய்கறிலாம் டப்பாவில் போட்டு வைக்கணும், தேங்காய் கட் பண்ணி வைக்கணும், நிறைய வேலை இருக்கும். வாங்குறது ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம், ஆனால் இதை எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் ரெகுலராக ஒரு ஷாப்பில் தான் வாங்குவேன். எல்லா ஷாப்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க மாட்டேன். ஒரே ஷாப்பில் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். இந்த சில்லறை லெமனு அந்த இதெல்லாம் சின்ன சின்ன கடைங்களில் போட்டிருப்பாங்களா, அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். ஏன்னா ஷாப்பில் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லெமன் இந்த வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் இதுக்குன்னு தனியாக ஒரு ஷாப் இருக்கும், அதுக்கு தான். மற்றபடி வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே ரெகுலராக வாரம் நான் ஒரு பர்சன்கிட்ட தான் வாங்குவேன். எதுக்காக நான் அந்த மாதிரி வாங்குறேன்னா, இப்போ சம்டைம்ஸ் நம்ம எக்ஸஸாக பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். நம்மக்கிட்ட 500 தான் எடுத்துகிட்டு போவோம். ஒரு 600 ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர் தெரியும். ஸோ ஒரு 100 ருபீஸ் நெக்ஸ்ட் டைம் தரேன்னா தாராளமாக போமா, நீ நெக்ஸ்ட் டைம் தாமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ப்ளஸ் காய்கறிகளும் நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோன்னா அவங்க நமக்கு கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. இப்போ நான் இன்றைக்கே வெங்காயம் எல்லாேருக்கும் 60 ரூபா தான் போட்டிருந்தாரு. ஆனால் எனக்கு நீ 50 ரூபாய்க்கு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நான் ரெகுலராக ஒரே ஒரு கடை தான். காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட் கடையாக இருந்தாலும் சரி, மளிகை கடையாக இருந்தாலும், அந்த கடை க்ளோஸாக இருந்தால் தான் இன்னொரு கடைக்கு ஆப்ஷனுக்கு நான் போவேனே. என்னோடய ஹேபிட் அது. இது எனக்கு எப்படி சொல்ல, கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்படி தான். ரெகுலராக ஒரு கடை, இப்போ நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு ரெகுலராக ஒரு ஷாப் போகிறேன்னா அங்கேயே கண்டினியூவாக போயிட்டுருப்பேன். சடனாக நம்மக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அரிசிலேயோ இல்லை பால்லையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. காசு கம்மியாக இருந்தால் கூட சரி ஓகே நான் நாளைக்கு தரேன்னா கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு கடைக்கும் அப்போக்கப்போ தெரியாத கடையை புதுசாக போய் வாங்கிட்டு வந்தால் அது கொஞ்சம் நம்ம பழகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி இருப்பேன். எல்லோரும் அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ காய்கறினா காய்கறி கடை ஒரு கடை, ஃப்ரூட் கடைனா ஃப்ரூட் கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நாங்கள் மொத்தமாக மளிகை சாமான் போடுறது ஒரு கடை, அப்புறம் சில்லறை ஐட்டம் அப்போக்கப்போ டேக்கு பால், தயிர் அந்த மாதிரி வாங்குவோம்ல, அது ஒரு கடை. ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிப்பேன். இல்லாத பட்சத்துக்கு தான் அனதர் கடைக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக டப்பாவில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி, இந்த டப்பா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 180க்கு வாங்கி ஃபுல்லாக காய்கறிலாம் போட்டாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். கீரை வாங்கிட்டு வந்தேன். வீக்லி ஒரு 2 டைம்ஸாவது கீரை எடுத்துக்கணும். ஸோ அதனால எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நான்வெஜ் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. நானும் பாப்பாவும் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவோம். வெஜ்ஜுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ்னால வெஜ்ஜு ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவேன். எப்போனாலும் காய்கறிகள் எடுத்து செய்கிற மணிக்கு ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவேன். ஸோ புதினாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த பிரியாணி அந்த மாதிரி தாளிக்கிறப்ப தேவைப்படும், புலாவ் செய்கிறப்ப தேவைப்படும். அதனால் புதினாவும் ஸ்டாக் இருக்கும். சப்போஸ் அது கொஞ்சம் ஒரு 2 டேஸ்க்கு மேலே நல்லா இருக்காது. ஸோ அது என்ன பண்ணுவேன், புதினா சட்னி மாதிரி அரைச்சி விட்ருவேன். கொத்தமல்லியும் அதையும் போட்டு. அப்புறம் இஞ்சி தண்ணி காலைல ஹஸ்பண்ட் குடிப்பாங்க. ஸோ அதனால் இஞ்சி வாங்கிட்டு வந்தேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்காதனால நான் பாக்கெட்டு தான் கடையிலேருந்து டப்பா இல்லை பாக்கெட்டு 2த்துல எதனா ஒன்று வாங்கிப்பேன். என் தொண்டை கொஞ்சம் சரியில்லை, கோல்டு ரொம்ப ஆகிட்டனால தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஸோ மேலே ஃபுல்லாக காய்கறி வச்சுட்டு கீழே அந்த கீரை வகை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே டப்பா அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த முருங்கைக்காவும் கட் பண்ணி டப்பாவில் போட்டு கத்திரிக்காய் காரக்குழம்போடு சேர்த்து வச்சலாம், இல்லை சாம்பார் சம்திங் எதுலேயோ ஒன்று வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு அதையும் வச்சிட்டேன். டப்பாவில் தேங்காய் கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுடுவேன். அது 1 வீக் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஓகே மக்களே, பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.